சார் நேத்தி கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஏறவும் இல்ல, குறையவும் இல்ல. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்ல போனோன்னா ஒரு சவரன் ஒன்று 1,34,400 ஒரு கிராம் ஒன்று 16,800 அப்படின்ற அளவில் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு குறைஞ்சி வந்துச்சு. குறைஞ்சதுக்கப்புறம் அந்த இப்போ லேட்டஸ்ட்டு சில மாற்றங்கள்னால கொஞ்சம் ஏறுனுச்சு. இப்போது ஸ்டாண்டர்டாக நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, 2026 முடியிறப்போ, அடுத்த வருஷம் தொடங்குறப்ப வந்து 2,00,000க்கு வந்து தொட்டுரும் சவரனுக்கு அப்படின்றாங்க. அது உங்களோட இது கணிப்புப்படி எப்படி? எல்லாமே ஒரு அனுமானமாக சொல்கிறது தான். அதே சமயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு தேவைகள் வந்துச்சுன்னா மேபி அதுவும் போகலாம், அதை விட தாண்டி கூட போகலாம். அண்ட் இன்னொன்னுமே இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து 1 வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை. தங்கத்தை வாங்காதீங்கன்றீங்க, இம்போர்ட் பண்ணுறதை கட் பண்ணுங்க. இம்போர்ட்டே பண்ணாதீங்க. இம்போர்ட் பண்ணாலும் எப்படிங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இம்போர்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் அடுத்த விஷயம் வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு ஈக்குவலா வந்து நெறைய பேர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சடனா பார்த்தீங்கன்னா, சில்வரோட விலை வந்து 1 கிலோக்கு ஒரு 4 லட்சம் இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து 2,90,000 வரைக்கும் அவ்ளோ சரிவு வந்துருச்சு. ஸோ நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? சில்வர் வந்து இப்போ நிறைய யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு. கோல்டு வந்து எப்படின்னா ஒரு இதுக்காக மட்டும்தான், ஒரு ஆடம்பர பொருள், சேமிப்பு, இந்த ஒரு 2 விஷயம் தான். இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ன்றது சில்வருக்கு இருக்குது. எப்போல்லாம் தங்கம் விலை ஏறுதோ அப்போல்லாம் சில்வரும் விலை ஏறும். சார் இப்போ இந்த ரேட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ரொம்ப ஏறினதுக்கு காரணம் வந்து சைனால கோல்டை வாங்கி பேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு டக்குன்னு விலை வந்து இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானா? இல்லை, உண்மைதான். உண்மைதான். அதுவும் ஒரு காரணம். என்ன ரீசன்னா, Mabel, South India's most celebrated women's wear brand. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். வணக்கம் சார். வணக்கம். சார் நேத்தி கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஏறவும் இல்ல, குறையவும் இல்ல. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன மேடம், ஏறிக்கிட்டே இருந்தாலும் ஏன் ஏறிச்சின்னு கேட்குறீங்க, ஏறவே இல்லைன்னாலும் ஏன் ஏறலை அப்படின்றீங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 1000 கிராம் ஒன்றுக்கு திடீர்னு ஏறும். இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா 200 300 இறங்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டு மாறி போய் ஜனவரி 30ஆம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 இறங்குச்சு, 200 300 ஏறிச்சு. அந்த மாதிரி கிடுகிடுன்னு இறங்க ஆரம்பிச்சுது. குறிப்பாக சொல்ல போனோன்னா ஒரு சவரன் ஒன்று 1,34,400 ஒரு கிராம் ஒன்று 16,800 அப்படின்ற அளவில் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு குறைஞ்சி வந்துச்சு. குறைஞ்சதுக்கப்புறம் அந்த இப்போ லேட்டஸ்ட்டு சில மாற்றங்கள்னால கொஞ்சம் ஏறுனுச்சு. இப்போது ஸ்டாண்டர்டாக நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய மாற்றங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எதுவும் இல்லை. ஓகே. இல்லை. ஏதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரியோ, இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கண்ட்ரி பின்னடைவு வருது அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஸ்கேர்சிட்டி ஒரு டிமாண்ட் வருது அப்படின்னாலோ, இல்லை ஒரு வார் வருது அப்படின்னு சொன்னாலோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாலோ, இல்லை பேங்க்கினுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை கூட்டிட்டாங்க அப்படின்னாலோ அந்த தாக்கம் இதில் வரும். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதனுடைய தாக்கம் இங்கே வரும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போது சமீபமாக ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு 4 வாரம் கூட சொல்லலாம், பெரிய மாற்றம் இல்லாதனால ரேட் வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் 100 200 மட்டும் அப்படி அப் ஆகுது, அப்புறம் டவுன் ஆகுது. அந்த மாதிரி சினாரியோ போயிட்டு. இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, 2026 முடியிறப்போ, அடுத்த வருஷம் தொடங்குறப்ப வந்து 2,00,000க்கு வந்து தொட்டுரும் சவரனுக்கு அப்படின்றாங்க. அது உங்களோட கணிப்புப்படி இது எப்படி? எல்லாமே ஒரு அனுமானமாக சொல்கிறது தான். அதே சமயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு தேவைகள் வந்துச்சுன்னா மேபி அதுவும் போகலாம், அதை விட தாண்டி கூட போகலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இருக்கிற ஒரு இது. யாருமே எதிர்பார்க்கல. 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு, தங்க ரேட்டுக்கும் எங்களுக்கே பழைய பில்லு ஏதாவது வருதுன்னு வைங்களேன், ஒரு சிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, சிட்டு ஆரம்பிக்கிறப்போ போன வருஷம் ஜனவரி மாதம் 7,000 ஒரு கிராம். அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு 8,000 8,500 வந்துச்சு. அப்புறம் ஜான் டெய்லர்னு சொல்லி ஒருத்தர் யுஎஸ்னுடைய பங்குச்சந்தை நிபுணர், தங்கம் வந்து ஒரு 35% குறைய போகுது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. உலகம் மீன்ஸு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே தானே, சவுத் இந்தியா, இந்தியா, இந்த இது ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா நம்ம தான் நிறைய அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். குறைய போதான் குறைய வாங்க போகிறவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஐயோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க
குறையிறப்ப ஆமாம், வாங்கிக்கலாம். வெள்ளையாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ல அப்படின்ற கதை மாதிரி தான் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதனால் வந்து அதுவும் ஃபாரின்லேருந்து சொல்லியிருக்காரு. குறையுதான் 35%. 35%னா என்ன, 8,500 இருந்த தங்கம் 5,000 வரப்போகுது. 3000 ரூபாய் கம்மியாகுது கம்மி. கிராமுக்கு. அப்போ 5,000 8 40 40,000 ஒரு சவரன் ம். அப்படின்னோடனையும் எல்லாம் கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தா 8,000லேருந்து ஒரு 7,500 வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் கிடுகிடுன்னு வேலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. 10,000 12,000 14 16 கிட்டத்தட்ட 16,800 அதிகபட்சம். இதுதான். அது மாதிரி தான் இப்போ இருக்கிற நீங்கள் கேட்ட கேள்வியும் பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பரில் 2,00,000 வருமா அப்படின்னா, இப்போ இதே மாதிரி பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சுன்னா போகாது. போகாது. நடுவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து நடுவில் ட்ரம்ப் திருப்பியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, இல்லை அதனுடைய கொள்கை ரீதியான முடிவுகள், புவி சார்பு அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஜியோ பாலிடிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் தங்கத்தில் வரும். ஓகே. இப்போ ஆயில் ப்ரைஸு, ஷேர் மார்க்கெட் ப்ரைஸு, ரியல் எஸ்டேட் ப்ரைஸு, ஃபினான்ஸ் மார்க்கெட் ப்ரைஸு, இந்த மாதிரி எல்லாமே வர வர ஒன்றுத்தோட ஒன்று வர்றப்போ அதில் ஏதாவது பாதிப்பு வந்தால் இம்மீடியட்டாக கோல்டு பக்கம் ஏறும். அது நல்லா போயிடுச்சு, டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா கோல்டில் இருக்கிறதையும் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டுடைய விலை கொஞ்சம் குறையும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்றுமே இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து 1 வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை அவர் சொன்னது வந்து ஒரு ஜென்ரலான விஷயந்தான். ஆனால் அது வந்து மக்கள் ஏற்றுக்கலை. ஆமாம், அது ஒன்று பார்க்கணும் நம்ம. எல்லா விஷயமே அரசாங்கத்து முடிவுன்றது வந்து அவங்க ஒரு ஆளுமையில் இருக்காங்க, ஒரு பிரதமராக இருக்காங்க, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை இது பண்ணிவிட்டு அவங்க அந்த விஷயத்துக்காக சொன்னாங்க. எப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கைவசம் இருக்கிற அந்நிய செலாவணி, அதாவது யூஎஸ் டாலரை வச்சு நம்ம 2 விஷயத்தில் அந்த யூஎஸ் டாலரை செலவு பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா, ஒன்று ஆயில் வாங்கிறதுக்கு, இன்னொன்று தங்கம் வாங்கிறதுக்கு. 2மே சோர்ஸ் நம்மள்ட்ட இல்லை, இதனால் வெளியில் வாங்குகிறோம். ஆனால் அந்த டாலர் எங்கேருந்து வரும்? நாம் நம்மளுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோன்னே அதன் மூலிமா வர்ற டாலர், அதை வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். ஆனால் நம்மளுடைய ஏற்றுமதியும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்மளுடைய டாலர் வர்றது கம்மி. சரி, அந்த கையிருப்பு இருக்கிற டாலரு இருக்கணும் இல்லையா, இதையும் நம்ம ஆயிலையும் தங்கமும் கொடுத்து வாங்கிட்டே இருந்தோம்னா அரசு கஜானால காலி ஆகிடுது. அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கேட்டால் அப்படி சொல்லியிருக்க தேவையில்லை. அதனால எந்த இம்பாக்டும் வரல. ஓகே. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் தான் சொல்லுவேன். சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய்ட்டு பிடிக்காதீர்கள், உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் அப்படி போடுறீங்க? சிகரெட்டை விற்காதன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சுல்ல. அது மாதிரி சிகரெட்டை வந்து பேன் பண்ணிவிடுங்க, அப்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிகரெட்டையும் விற்கிறீங்க, சிகரெட் கம்பெனிக்காரன் லாபம் அடையட்டும்னு சொல்லிட்டு ஐடிசி கம்பெனிக்காரன் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் லாபம் அடைஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் மக்களுடைய கேடுன்னு இருக்கான். அது மாதிரி நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? தங்கத்தை வாங்காதீங்கன்றீங்க, இம்போர்ட் பண்ணுறதை கட் பண்ணுங்கள். இம்போர்ட்டே பண்ணாதீங்க. இம்போர்ட் பண்ணலாம் எப்படிங்க கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இம்போர்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் அடுத்த விஷயம் வரணும். அப்போ இம்போர்ட் பண்ணலைன்னா இந்த தொழில் அப்படியே நின்று போயிடுமா அப்படின்னா நிற்காது. ஏன் நிற்காது அப்படின்னா, மற்ற துறைகளில் வந்து ஒரு துணி வாங்க போகிறீங்க, வேறு கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, துணி வாங்க போகிறீங்கன்னா புதுசு தான் நீங்கள் வாங்க முடியும். பழைய துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு இது போகிற ரேட்டுக்கு எடுத்துக்கோ, எனக்கு இன்னொரு புது துணியை கொடுக்க மாட்டான். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்க, பழைய கம்ப்யூட்டர் எடுத்துன்னா உடஞ்சி போன கம்ப்யூட்டராக இருந்தால் கூட அது வந்து எடை போட்டு அது எவ்வளோ வருதோ அந்த மாதிரி தான் ஸ்க்ராப்பில் போட்டு எடுப்பாங்க. ஆனால் தங்கம் ஒன்று மட்டும்தான், நீங்கள் ஸ்க்ராப் ஆகி உடஞ்சி போனால் கூட அந்த தங்கத்தினுடைய மதிப்பு தான். நீங்கள் முழுசாக உங்கள் பழையோடைய ஆரம்பை கொண்டு போய் கொடுத்தாலும் நகைக்கடைக்காரர் ஒரே ரேட்டு தான் எடுப்பார். அதே ஆரத்துக்கு மதிப்புள்ள சின்ன சின்ன துண்டாக உடஞ்சி போய் பல சுக்குநூறாக இருந்து பவுடராக இருந்து கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் எடுப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் தங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது அங்கே தான் நான் சொல்ல வர இது. ஸோ இந்த ரீசைக்கிள் முறையில் ஓல்டு கோல்டு வியாபாரம் தொடரும். ஓகே. அப்படி ஓல்டு கோல்டு வர்றப்போ வேணாம், எனக்கு வந்து பணம் ஜாஸ்தி வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்ற வந்து விற்க வருவாங்க. அந்த விற்க வர தங்கத்தை மறுசுழற்சி மூலிமா இவங்களுக்கு தேவையானதை விற்கலாம். ஒன்று. அப்புறம் மக்கள்கிட்ட உபரியாக இருக்கிற தங்கத்தை, மக்கள்கிட்ட இருக்க சென்ஸ் என்னென்னா, பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க தங்கத்தை நான் சொல்லலை, யார்கிட்டலாம் அதிகமாக இருக்குது, உபரியாக இருக்குது, கணக்கில் வராமல் இருக்குது, அவங்களே பயந்துகிட்டு இருப்பான். ஐயோ திடீர்னு எப்போயாவது கோல்டு மானிட்டேஷன் ஸ்கீம் வந்துச்சுன்னா நான் வச்சுருக்க தங்கத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னா, அந்த மாதிரி கையில் வச்சுருக்கான்ல அவன்கிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு அதை நீங்கள் ரீசைக்கிள் முறையில் தாங்க. அப்போ எங்கே இருக்குது நமக்கு பிரச்சனை? நம்ம டாலர் கொடுத்து வெளிநாடுகளில் வாங்கணுன்ற அவசியமே இல்லையே.
ஸோ இப்போ சொல்லுங்கள், அந்த அறிவிப்பு அவசியமா? இல்லைன்னு தான் மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சர்வே எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இவர் சொல்லிட்டாரு வாங்க வேணான்னு, நாங்களும் இதை நம்பி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கழித்து சேர்க்கலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ சரி இவர் சொல்லிட்டாருன்னு நான் ஒரு வருஷம் வாங்காமல் வச்சுட்டேன்னா, ரேட்டு ஏறி போச்சுன்னா இது யார் பேர் பண்ணுவா? கேள்வி நியாயமா இல்லையா? இப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. விலை ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே தானே இருக்குது. அதனால் மக்களே அதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதான் நான். சரி, உங்களோட கணிப்புப்படி 2031ல் ஒரு சவரனுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது 2031ன்றது நீங்கள் சொல்கிற லாங் பீரியட். ஒரு 5 வருஷத்தில் 5 சார். வருஷம் அடேங்கப்பா. 5 வருஷத்தெல்லாம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இதுலேயே ஸ்லோ க்ரோத் இருந்தாலே வருஷத்துக்கு 20%, 4 வருஷத்தில் 80%, 100%னா கூட இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 30, 30, 24, 3 லட்ச ரூபா மினிமம் 3 லட்சம். மினிமம் 3 லட்ச ரூபா. வேறு எதுலேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் அப்படின்றது 24 மாதம். அந்த 24 மாதம்ன்றது அதிகம். அப்படி இருக்கப்போ இப்போது நீங்கள் கேட்குறது 60 மாதம் கேட்டிருக்கீங்க. இப்போ 60 மாதம்ன்றது 3 லட்ச ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுகோலாக வச்சு சொன்னாலே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து நிறைய பேர் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா சில்வரோட விலை வந்து ஒரு கிலோக்கு ஒரு 4 லட்சம் இருந்தது, பார்த்தீங்கன்னா வந்து 2,90,000 வரைக்கும் அவ்வளோ சரிவு வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சில்வருக்கும் அந்த ஈக்குவல் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில்வர் வந்து இப்போ நிறைய யூசேஜ் நிறைய ஆகிடுச்சு. கோல்டு வந்து எப்படின்னா ஒரு இதுக்காக மட்டும்தான், ஒரு ஆடம்பர பொருள், சேமிப்பு, இந்த ஒரு 2 விஷயம் தான். இதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ன்றது சில்வருக்கு இருக்குது. பேட்ரி தயாரிக்கிறதுக்கு, அதுவும் இப்போல்லாம் வந்து வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேட்ரி தயாரிக்கிறதுக்கு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, ராக்கெட்டு, விண்வெளி கலங்கள் எல்லாத்துக்குமே சில்வர் பயன்படுது. அதனால தான் அந்த சில்வருடைய ப்ரைஸ் கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு டிமாண்ட் வந்து தாறுமாறாக உயர்ந்துச்சு. பார்த்தீங்கன்னா 420 ரூபா அதிகபட்சம் போச்சு ஒரு கிராம். கம்மியானது 2,50,000 ஒரு வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் இப்போ திரும்பி ஏறி ரெக்கவர் ஆகி 290ன்ற அளவுக்கு வந்திருக்கு. எப்போல்லாம் தங்கம் விலை ஏறுதோ அப்போல்லாம் சில்வரும் விலை ஏறும். அதுவும் வாங்கி வச்சுக்கணுமா? அதுவும் வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் என்ன, கோல்டு அளவுக்கு நீங்கள் வந்து சில்வரை வந்து வாங்கி, கோல்டு வந்து 2 கிலோ ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா 1 கிலோ கோல்டு வாங்கினா கூட 1.5, இன்றைக்கி இருக்க கிட்ட 1.5 கோடி. ஆனால் 1.5 கோடிக்கு நீங்கள் சில்வரை வாங்கினீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட எவ்வளோ பார் அது இடத்தையே அடைக்கும். உங்களுடைய லாக்கரே, பேங்க் லாக்கர் சைஸே இவ்வளோ சைஸ் தான், ஒரு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அதே அடைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு வெளியே வாங்கி வச்சுக்கலாம். ஒன்று நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற தட்டு, டம்ளர், அந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு, இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சார், இப்போ இந்த ரேட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ரொம்ப ஏறினதுக்கு காரணம் வந்து சைனால கோல்டை வாங்கி பேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு டக்குன்னு விலை வந்து இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானா? இல்லை, உண்மைதான். அதுவும் ஒரு காரணம். என்ன ரீசன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3000 டன்னு உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் ஒரு 325 டன்னு சைனாவே உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் சைனா கடந்த சில வருடங்கள் பார்த்திங்கன்னா அந்த 325 டன்னையும் விற்கலை, பேங்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வாங்குகிற ஒரு 4 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியா, சைனா, போலந்து, இவங்க எல்லாமே தங்கத்தை, டர்க்கிலாம் கூட வாங்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் நடுவில் இப்போ விற்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வாங்க தான் தங்கத்தினுடைய விலை ஒரு பக்கம் ஏறினுச்சு அப்படின்னா. இதில் ஜப்பான் மட்டும் தான் வாங்கலை. அவங்க மட்டும் தான் அதே மாதிரி எப்போயுமே இருந்த அந்த 840 டன்லேயே அவங்கள ரிசர்வ் வச்சுருக்காங்க. நாமலாம் நம்ம அரசாங்கமே, கவர்மெண்ட்டு, இப்போ நீங்கள் மோடிஜி நம்ம பேசணும் இல்லையா, மோடிஜி வந்து தங்கம் வாங்க வேணான்னு சொன்னார்னு. ஆனால் தங்கம் வாங்கினதுனால தான் இன்றைக்கி நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் சீராக இருக்குது. உலக நாடுகள்லேயே போட்டுட்டு நிற்கிது அப்படின்னா அது ஒரு காரணம் தங்கமும் கூட. ஏன்னா 720 டன்னு தான் தங்கத்தை வச்சு நம்ம 10வது இடத்துல இருந்த நாம் இன்றைக்கி 8வது இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னா 880 டன் வச்சுருக்கோம். இவ்வளோ டன்னு, மீதி 160 டன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே. அரசாங்கம் வாங்கியிருக்கு இந்த கடந்த ஒரு 3-4 வருடங்கள் மட்டுமே. இந்தியாவும் ரிசர்வ் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சைனா நம்மளோட ஜாஸ்தி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணம் தங்க விலை ஏறினதுக்கும். ஓகே சார். அண்ட் இப்போ கோல்டில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா லைக் மெட்டீரியலாக வாங்குறதை தாண்டி டிஜி கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து சேமிப்பு அப்படின்ற பழக்கத்தை வந்து
நகைக்கடை வந்து பொறுத்த வரைக்கும் வெறும் நகையை விற்கிறது மட்டும் இல்லாமல் நகை சேமிப்பு திட்டம்னு ஒன்று வந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி இப்போ டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? முதல்லலாம் வந்து ஆர்டினரி பட்டன் ஃபோன் வந்துச்சு. இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோனு, அப்புறம் அப்படியே இது வந்துருச்சு டச் மொபைல். அது போல தான் கோல்டு இருந்தது. சிட்டு ஸ்கீம் போட்டாங்க. இப்போ அந்த சிட்டு ஸ்கீம் அட்வான்ஸ் லெவல்ன்றது டிஜி கோல்டு. டிஜி கோல்டுன்றது பெரிய விஷயம் கிடையாது. அது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பு, அந்த கடைக்காரோடைய ஆப் கொடுத்துருவாங்க. நீங்கள் மினிமம் ₹100 எவ்வளோ ரூபா வேணாலும் எத்தனை முறை, ஒரே நாளில் 10 முறை கூட. ஆனால் சீட்டுன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் கட்ட முடியும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கட்டிடுவீங்க. ₹5000 சீட்டு போடுவீங்க, ₹5000 கட்டிடுவீங்க. கட்டிட்டு வருவீங்க, அடுத்த ஒரு வாரத்தில் ரேட்டு இறங்கியிருக்கும். நீங்கள் ஐயோ சீட்டு இறங்கிடுச்சே, ரேட்டு நம்மளோட பணமும் இருக்கே, கட்ட முடியாது அந்த மாத தவணையில். ஆனால் இந்த டிஜி கோல்டில் அப்படி இல்லை. எப்பப்போலாம் இறங்குதோ நீங்கள் பார்த்து டக்கு டக்குன்னு போடலாம். நைட் அண்ட் டே எனி டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்புக் ஆனா அந்த டேயோட இதுதான் கால்குலேட் ஆகுமா? அன்றைக்கி என்ன தங்கம் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஆகிடும். அதை ஒரு குறிப்பிட்ட முதிர்வு தொகை இருக்குது, 11 மாதம்னு. அந்த 11 மாதங்கள் முடிஞ்ச உடனே அது எவ்வளோ சேருதோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். சார் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார். லைக் எல்லா மக்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே இருக்குது. எப்பயுமே வந்து இந்த செய்கூலி சேதாரம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த சேதாரம்க்கு எப்பயுமே வந்து நம்ம ஒரு அமௌண்ட் போடுறது உண்டு இல்லை. என்னன்னா சேதாரம்ன்றது வேஸ்டான பொருள் தான். மேபி அந்த சேதாரம் எங்களுக்கே கொடுத்துடலாம், அப்படின்னா ஏன் அந்த சேதாரம்க்கு அமௌண்ட் போடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சேதாரம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த கோல்டு வந்து இன்றைக்கி 22 கேரட்டு 916 கோல்டுன்னா 14,500 இன்றைக்கி தங்கத்தோட விலை யாராலையும் மாற்ற முடியாது. இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய ரேட்டு, அது ரேட்டு தான். இந்த தங்கமாக இருந்துச்சுன்னா, கட்டியாக இருந்துச்சுன்னா, இதை தட்டி, அந்த கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கம்பியாக்கி தகடாக்கி அது தேவைன்ற அளவில் இது பண்ணி டிசைன் பண்ணி அதை வச்சு பற்ற வச்சு அந்த ஒரு பொருளாக கொண்டு வந்து அதுக்கு மேலே ஷைனிங் வரதுக்காக கட்டிங் பண்ணிவிட்டு இதை திருப்பி போய் பாலிஷ் பண்ணி, இவ்வளோ வேலைகள், நிறைய வேலைகள் இருக்குது. கல் வச்சு ஐட்டம்னா கல் வச்சு செதுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பு செலவு. அந்த செலவை நீங்கள் சேதாரம்ன்றீங்கல்ல, அதுதான் அந்த தயாரிப்பு செலவு. அவ்வளோதான். அது முன்னொரு காலத்தில் இல்லை சொல்லிடுறேன், முன்னொரு காலத்தில் சேதாரம் செய்கூலி இப்படின்னு கொண்டு வந்தாங்க, அது உண்மைதான். இப்போ எங்கேயுமே செய்கூலின்றதும் கிடையாது, வெறும் சேதாரம் மட்டும்தான். அந்த சேதாரன்றது அது கூட நீங்கள் இப்படி வச்சுக்க வேண்டியது தான். 1 கிராம் தங்கம் 14,500. இந்த தங்கத்தை இந்த பொருளாக வடிவமைச்சு கொண்டு வரத்துக்கு 1 மீட்ரு துணி 200. ஆனால் அதே அந்த ப்ளவுஸை போய் டிசைனர் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னு வைங்களேன், சாதாரண ஒரு டெய்லர் கொடுக்குறது 400 வாங்குவார். 200 துணிக்கு 400 கூலி வாங்குவார். டிசைனர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா 2000 வாங்குவார். இதே வந்து ஒரு நல்ல செலிப்ரிட்டிக்கு தைக்கக்கூடிய ஒரு டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 10,000 15,000 வாங்குவாங்க. எங்கே வாங்கணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது மாதிரி நீங்கள் தங்கத்தை தான் வாங்கணும் அப்படின்னா காயினாக வாங்கிக்கோங்க, அந்த காசு வராது, கம்மியாக வரும். வெறும் மிஞ்சி போனால் 200 300 வரும். இதே நீங்கள் ஒரு பொருளாக வடிவமைச்சு அந்த 1 கிராம் காயினையே பொருளாக வடிவமைச்சு ஒரு மோதிரமாக வேணும், கம்மலாக வேணும், அப்படி வேணும்னா அது எவ்வளோ வேலை மெனக்கெட்டு பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதுக்கு ஒரு 2000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுதான் அந்த இது. நீங்கள் அந்த 14,500 ப்ளஸ் இந்த 2000 தயாரிப்பு செலவு 16,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அவ்வளோதான், சிம்பிள். இதை சேதாரம் இது வந்து சொல்லுவாங்க நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா, சேதாரத்தை எங்கள் கையிலே கொடுக்குறாங்க, இதுக்கு எவ்வளோ சேதாரம் ஆச்சுன்றீங்களே, அதை என் கையில் கொடுங்க, நான் காசு கொடுக்குறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற தயாரிப்பு செலவு காமனாக்கிட்டீங்க இப்போ, அவ்வளோதான், காமன். இப்போ இல்லை, ஏற்கனவே பழைய இல்லை அந்த மாதிரி இருந்தது. இப்போது வந்து 916 என்னைக்கு வந்துச்சோ ஒரே ஒரு சிங்கிள் லைனில் வந்தாச்சு. இதை செய்யறதுக்கு உண்டான செலவு. ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லது. Mabel, South India's most celebrated women's wear brand. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.